மதுரை நத்தம் மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கிய நிலையில் பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், இந்த விபத்து குறித்த பின்னணி என்ன? இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா ஜெகநாத்? வணக்கம். மதுரை நத்தம் மேம்பாலம் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா திறந்த நாளிலிருந்து குறிப்பாக இந்த பைக் ரேஸில் அதிகமான நபர்கள், குறிப்பாக இளைஞர்கள் இந்த ரீல்ஸ் மோகத்தில் அவர்கள் ரீல்ஸ் பதிவிடுவதற்காக இந்த சாலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நத்தம் மேம்பாலத்தில் வாகனங்கள் செல்வது மக்களுக்கு அச்சமானதுனாலே பாத்தீங்கன்னா வாகனத்தோட எண்ணிக்கை குறைந்த நிலையிலே காணப்படும். சில நாட்களுக்கு முன்பாக இந்த நத்தம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட விபத்தால் பைக்கில் இருந்து கீழே விழுந்து 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நாள்தோறும் இந்த பைக் ரேஸ்கள் இந்த மேம்பாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இன்று தற்போது நத்தம் மேம்பாலத்துல அந்த அதிவேகமாக 2 பெண்கள் பைக்ல செல்லக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்த 2 இளைஞர்கள் மற்றொரு பைக்ல துரத்தி அதிவேகமாக செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்கிறோம். அதனை ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல பின்னால ஒரு கார்ல வரக்கூடிய ஒரு வாகன ஓட்டி ஒருவர் இந்த வீடியோ யதார்த்தமாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பதிவு செய்யும் பொழுது 2 பைக்குகளும் ஒன்றோடு ஒன்றாக மோதிக்கொண்டு அவர்கள் கீழே விழக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இதில் குறிப்பாக காயம் ஏற்பட்டு செல்லக்கூடிய வீடியோக்கள் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் இது பரவி கொண்டிருக்கிறது. இன்ஸ்டா உள்ளிட்ட இந்த சமூக வலைதளங்களை பதிவிடும் ரீல்ஸ்க்காக இந்த இளைஞர்கள் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி இந்த பாலத்தை பயன்படுத்துவது என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து இந்த பாலத்துல காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது அடிபட்டவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.